ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கத்திரிக்காயை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக கிரேவி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் இந்த 4 கீழே வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த இதுலேயே கொஞ்சம் பிரிஞ்சி 2 போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தையும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதை 3த்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 பெரிய தக்காளி வெட்டி அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வறுத்த கடலையை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோட தண்ணி சேர்த்துக்கலாம் அதில். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் கிரேவி நல்லா கத்திரிக்காயில் வெந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் கிரேவி ரெடி. எப்படி சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் எல்லோரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.